அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகி ஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறு முயற்சியிலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று யோகம் தொழில் ரீதியாக சந்தித்த பல பணிகளில் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல செய்திகள் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலக்கி மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் இந்த வேளையில் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் மற்ற கவனத்துடன் கும்பராசிக்காரர்கள் செயல்படுங்க. மற்ற தருணங்களில் சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். வாரத்தின் துவக்கத்தில் வெற்றி பலம் பெற்று திகழ்வதால் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மேலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் தவிடுபடியாக்குகிறாருங்க. ஏனென்றால் தற்போது இருப்பதை காட்டிலும் அதிக முன்னேற்றத்தை விரைவாக கொடுக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே குருவின் அமைப்பால் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிரமமும் குழப்பமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை குரு வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்ற பல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல அற்புதமான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு குழப்பங்கள், கவலையளித்து வந்த பல நிகழ்வுகள் போன்றவற்றில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைய போகிறார். ராகுவும் மிக வலுவாக கும்பஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நுழைய போகிறார். எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே
மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மிக சிறந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னோக்கி நகர்த்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மிக விரைவில் இந்த வாரத்திற்கு பிறகு தைரியத்தில் உச்சம் பெற போகிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல எளிதான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொள்ள முடியும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் செவ்வாய் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து அற்புதமாக ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நுழைகிறார். செவ்வாய் 6ற்கு செல்வது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் எளிதில் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விளம்பருகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மிக பெரிய அளவில் தடை என்று இருந்த பல காரியங்கள் விலகி இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே குடும்பஸ்தானம் வளப்பெறக்கூடிய இந்த வேளையில் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை செய்து முடித்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ள முடியும். குறிப்பாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதோடு தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். வித்யாகாரகரான புதனும் ஜென்மராசியை விட்டு 10ஆம் தேதி முதல் விலகுகிறார். ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைந்த தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்.